Hi my dear students, this is Anjana. Welcome to Anjana Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 10th NCERTயோட சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமோட எக்ஸசைஸ் 12.1ல 9th ப்ராப்ளம் பார்க்கலாம். A wooden article was made by scooping out a hemisphere from each end of the solid cylinder as shown in the figure 12.11. ஸோ நமக்கு இந்த கொஷின்ல ஃபிகர் கொடுத்துட்டாங்க. இந்த டயக்ராம் நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உட்டன் ஆர்டிக்கல். உட்டன் ஆர்டிக்கல்னா உட்டன்கிறது தெரியும், மரம், மரத்தால் செய்யப்பட்ட ஏதோ ஒரு பொருளை நம்ம உட்டன்னு சொல்லுவோம். உட்டன் ஆர்டிக்கல்னா அதுதான் மரத்தால் செய்யப்பட்ட ஏதோ ஒரு பொருள். அது என்னன்னு நமக்கு கிளியராக சொல்லலை. டேபிளா சேரா அப்படின்னு சொல்லலை. ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது தான். அந்த உட்டன் ஆர்டிக்கல் எதால் எப்படி மேடாயிருக்கு, எந்த ஷேப்பால் மேடாயிருக்குன்னா ஹெமிஸ்பியர் ஃப்ரம் ஈச் எண்ட். அப்பனா எண்டில் மட்டும்தான் என்ன இருக்கு, ஹெமிஸ்பியர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த சாலிட் சிலிண்டர், சிலிண்டரோட எண்டில் தான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஹெமிஸ்பியர் ஷேப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க ஃபிகரை பார்க்கலாம். சிலிண்டர் ஷேப் இருக்கு. அந்த சிலிண்டர் ஷேப்ல டாப் அண்ட் பாட்டம்ல என்ன இருக்கு, ஹெமிஸ்பியர் ஷேப் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க. அது இந்த ஃபிகர்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு வுட்டன் ஆர்டிக்கல் இருக்கு, மரத்தால செய்யப்பட்ட ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் வந்து என்ன ஷேப்ல இருக்குன்ட்டாங்க, சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. அந்த சிலிண்டர் ஷேப்போட டாப் அண்ட் பாட்டம்ல என்ன ஷேப் இருக்கு, ஹெமிஸ்பியர் ஷேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இந்த ஃபிகர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 10 சென்டிமீட்டர். இப்போ கிவன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சிலிண்டரோட ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஹைட்ஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அண்ட் இட்ஸ் பேஸ் ஆஃப் த ரேடியஸ் வந்து 3.5 சென்டிமீட்டர். ஸோ இதோட பேஸ் சென்டர்ல இருந்து பவுண்டரியை டச் பண்றது ரேடியஸ். ஸோ ரேடியஸ் எவ்வளவு சொல்லிட்டாங்க, 3.5 சென்டிமீட்டர். ஸோ இங்க ரேடியஸ் 3.5 இருந்தாலும் டாப்லையும் சேம், r is equal to 3.5 சென்டிமீட்டர். சிலிண்டர் அண்ட் ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து சேம் தான். என்ன வேல்யூ, 3.5 சென்டிமீட்டர் தான். ஏன்னா சிலிண்டரும் சேம் ரேடியஸ்ல இருக்கு, ஹெமிஸ்பியரும் அதே ரேடியஸ்ல தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஷேப்புக்குமே ரேடியஸ் என்னதான் இருக்கும், 3.5 சென்டிமீட்டர் தான். ஸோ இதுவரை நமக்கு கிவன் முடிஞ்சது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆர்டிக்கல். கொடுத்துருக்கிறதுல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணணும், டாப் அண்ட் பாட்டமை இன்க்ளூட் பண்ணணும். டாப் அண்ட் பாட்டமை இன்க்ளூட் பண்ணி சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அவங்க கொடுத்துருக்கிற ஷேப்க்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன். ஓகே, இப்போ நமக்கு எந்த ரெண்டு ஷேப் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்துக்கலாம். ஃபார்முலா என்ன ஷேப் இருக்கோ அதை பொறுத்து தான் ஃபார்முலா வரும். இங்க என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஆர்டிக்கல், TSA ஆஃப் த ஆர்டிக்கல் ஈக்குவல் டு, இந்த ஆர்டிக்கல்ல என்னென்ன ஷேப்லாம் இருக்கு, சிலிண்டர் ஷேப் இருக்கு. சிலிண்டர் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஆர் டோட்டல் சர்ஃபேஸ், தட் இஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் இன்னொரு ஷேப் என்ன இருக்கு, ஹெமிஸ்பியர் இருக்கு. டாப் அண்ட் பாட்டம்ல ஹெமிஸ்பியர் இருக்கு. எத்தனை ஹெமிஸ்பியர் இருக்கு, 2 ஹெமிஸ்பியர் இருக்கு. அப்ப எதால மல்டிப்ளை பண்ணும், 2 டைம்ஸ் ஆஃப் என்னது, ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியருங்கிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர், கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்க்கு நம்ம இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா. ஏன் 2 டைம்ஸ் போட்டிருக்கோம், டாப் அண்ட் பாட்டம்ல ரெண்டுமே எனக்கு ஹெமிஸ்பியர் ஸ்கூப்பிங் அவுட் பண்ணியிருக்காங்க. கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழுதலாம். கிவன் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் நமக்கு கிவன்ல கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கலாம். height of the
cylinder. H is equal to 10 centimeter. அடுத்து givenல என்ன கொடுத்திருக்காங்க? Base of the radius. Radius R is equal to 3.5 centimeter. ஸோ 3.5 நம்ம ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ண போகிறோம்னா நம்ம ஃபார்முலாவில் பை வரும். பையோட வேல்யூ நம்ம என்ன போடுவோம்? 22/7 போடுவோம். ஸோ 3.5ஐயும் நம்ம ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிட்டா கேன்சல் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். 7/2வை டிவைட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? 3.5 கிடைக்கும். ஸோ 3.5ஐ நம்ம என்ன டெசிமலில் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. 7/2 சென்டிமீட்டர். ஸோ கிவன் எழுதியாச்சு. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்டிக்கலில் curved surface of cylinder plus 2 times of curved surface of hemisphereல formula எழுதி value substitute பண்ணலாம். Total surface area of the article, curved surface of cylinder plus 2 times curved surface of hemisphere. So formula என்ன? 2 pi RH curved surface of cylinder ஓட formula plus 2 times of 2 pi R square. ஸோ நம்ம இங்கே என்ன டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம காமனாக எடுக்க முடியும்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு 2 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 2 டேர்ம்ஸ்ல என்ன காமனாக வெளியே எடுக்கலாம்? 2 காமனாக இருக்குது. அடுத்து என்ன காமனாக இருக்குது? பை காமனாக இருக்குது. நெக்ஸ்ட் எது காமனாக இருக்குது? ரேடியஸ். ஸோ ரேடியஸ் இங்கே 2 டைம்ஸ் ரேடியஸ் இருக்குது. நம்ம ஒரு ரேடியஸை மட்டும் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 2 pi R. மூணையும் நான் வெளியே எடுத்தாச்சு. 2 pi R வெளியே எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள என்ன மட்டும் இருக்கும்? ஹைட் மட்டும் இருக்கும். பிளஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 2வை காமனா வெளியே எடுத்தாச்சு. அப்போ இந்த 2 இருக்கும். அந்த 2வை அப்படியே போடலாம். பைய வெளியே எடுத்தாச்சு. ஆர் ஸ்கொயர்ல ஒரு ஆரை வெளியே எடுத்தாச்சு. அப்போ உள்ள எத்தனை ஆர் இருக்கும்? ரிமைனிங் ஒரே ஒரு ஆர் தான் இருக்கும். இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into பையோட வேல்யூ 22/7. ஆரோட ரேடியஸோட வேல்யூ இஸ் 3.5. நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம்? 7/2ன்னு சேஞ்ச் பண்ணியாச்சு ஃப்ராக்ஷன்ல. அப்பதான் நம்ம கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ டெசிமல்ல இருந்து ஃப்ராக்ஷன்ல நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஹைட் என்ன கொடுத்துட்டாங்க? சிலிண்டரோட ஹைட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர். 10 plus 2 times radius value என்னது? 7/2. So 7/2. 2 get cancel. 10 plus 7, 2 into 7 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்க கீழே 2 இருக்கு. ஸோ 2 இங்க 2 get cancel. அப்ப ரிமைனிங் இங்க என்ன மட்டும் இருக்கும்? 22 மட்டும் நமக்கு இருக்கும். 22. ஸோ பிராக்கெட்குள்ள என்ன இருக்கும்? 10 plus 7, that is 17. ஸோ இந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 22 into 17. இப்போ மல்டிப்ளை பண்ணா நமக்கு 374 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிச்சோன்னு கண்டிப்பா எழுதணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 374 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்தவரை ரொம்ப ஈஸி தான். அவங்களே என்ன பண்ணிட்டாங்க? நமக்கு ஃபிகர் கொடுத்துட்டாங்க. என்னென்ன ஷேப்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரு சிலிண்டர் இருக்கு, அதோட டாப் அண்ட் பாட்டம்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க? ஹெமிஸ்பியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சா போதும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா டாப் அண்ட் பாட்டம்ல என்ன ஷேப் இருக்கோ அதை இன்க்ளூட் பண்ணா போதும். ஸோ என்னென்ன ஷேப் இருக்கு? சிலிண்டர் ஷேப் இருக்கு, டாப் அண்ட் பாட்டம்ல ஹெமிஸ்பியர் இருக்கு. ஸோ அதனால தான் 2 times ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதியாச்சு.
நம்ம எதுவுமே இங்க கண்டுபிடிக்கிற மாரி இல்ல. அவங்க என்ன கிவன் குடுத்துருக்காங்களோ, அத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும். சிலிண்டரோட ஃபார்முலா, ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா அப்படியே எழுதி, அவங்க குடுத்துருக்க வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி, கேன்சல் பண்ணி எழுதுனா, ஆன்ஸர் நமக்கு டைரக்ட்டா வந்துரும். ஸோ, நெக்ஸ்ட் அதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபார்முலா எழுதியிருக்கோம். சிலிண்டரோட ஃபார்முலா, ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா எழுதிட்டு, என்னென்ன டெர்ம்ஸ் எல்லாம் காமனா எடுக்க முடியும் அப்படிங்கிறத காமனா வெளிய எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா, ஈஸியா என்ன ஆயிடும் 7722 கெட் கேன்சல் ஆகி, நார்மல் மல்டிப்ளை பண்ணி ஆன்ஸர் போடுற மாரி இருக்கும். ஸோ, இந்த ப்ராப்ளம பொறுத்தவர அவங்களே டயகிராம் குடுத்துட்டாங்க. நம்ம டயகிராம் டிரா பண்ண வேண்டாம். கிவன் எல்லாமே அவங்களே குடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். சிலிண்டர் அண்ட் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணா நமக்கு ஃபைனல் ஆன்ஸர் வந்துரும். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.